வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து இஞ்சி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி வந்து தோல் சீவி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு காரத்துக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 வரமிளகா போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அடுப்பில் இல்பச்சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெறும் வரமிளகாயை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா வந்து வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி அரைச்சிக்கணும் நாம். அதுக்கப்புறம் புளி, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வரமிளகா அரைக்கணும். இப்போ வந்து நம்ம முதல்ல இஞ்சி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, இஞ்சி அரைப்பட்டுருது. இப்போ வந்து நான் புளியை சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து நல்லா அரைச்சின்றுவோம். இஞ்சியும் புளியும் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ வந்து வரமிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது உப்பும் வெல்லமும் சொல்லலை. வெல்லம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா அரைச்சிட்டோம். ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நாம பாருங்க, அரைச்சதை வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் இல்பச்சட்டியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வந்து கடுகு வெந்தயம் 2த்தையும் தாளிச்சிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட இஞ்சி பச்சடி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பெசரட்டுக்கு தான் தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. பெசரட்டு இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஊர் தோசை சப்பாத்திக்குமே இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த பெசரட்டோட உங்களை சந்திக்கிறேன்.